அனைவருக்கும் நமஸ்காரம். கேதுவின் காதலன் பேசுகிறேன். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டிவி நேயர்களுக்கும் இந்த நேயர்களின் வாயிலாக இந்த மார்ச் மாதம் என்னென்ன பலன்கள் என்னென்ன ராசிகளுக்கு கிடைக்கும் என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். விருச்சிக ராசி நேயர்களுக்கு தந்தையாலும் தாயாலும் சற்று மன உளைச்சல்கள் ஏற்படும். சீனியர் சிட்டிசன் எடுத்துக்கலாம். அதாவது வயதானவர்களுடைய உடல் நலனில் மிக அக்கறையுடன் எடுத்துக்கொள்ள வேண்டும் காலம் இந்த காலம். வீடுகளில் அல்லது மேல் அதிகாரிகளில் இவர்களுடைய ஏச்சுகளுக்கும் பேச்சுகளுக்கும் நாம் இந்த மார்ச் மாதம் அவமானப்படுவோம், கஷ்டப்படுவோம். யாரோ செய்த தவறுகளுக்கு பலியாக ஆகுவது இந்த விருச்சிக ராசி நேயர்கள் இந்த மார்ச் மாதம். ஆக இந்த மார்ச் மாதத்தில் விருச்சிக ராசி நேயர்கள் உறவுகளோடு கொடுக்கல் வாங்கலிலோடு கணக்குகளை சரியாக வைத்திருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். இந்த மார்ச் மாதம் வந்துட்டாலுமே விருச்சிக ராசிகளுக்கு ஒரு சோதனை காலம். உறவுகளாலும் நட்புகளாலும் மேல் அதிகாரிகளாலும், குறிப்பாக அரசியலிலும் அரசியல்வாதிகளிலும், குறிப்பாக போலீஸ்காரங்க காவல்துறையோடு நிறைய வாக்குவாதங்களும் அல்லது காவல்துறையும் சட்டத்துறையும் ஒன்றுக்கொன்று கோர்ட்டும் கேஸும் இப்படி அலைய வேண்டிய ஒரு சூழல் உண்டு. தேவையில்லாத ஒரு கேஸ் போட்டிருப்பாங்க, தேவையில்லாத போட்ட கேஸுக்கு ஒரு அலைச்சல் இப்போ கொடுப்பாங்க. ஆக சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கும் காவல்துறையில் இருப்பவர்களும் இந்த மாதம் ஒரு கடுமையான போராட்ட களம். அந்த களத்தை மிக நிதானத்துடன் உங்களுடைய புத்திசாலித்தனத்துடன் கோவமே படாமல் பொறுமையாக, சரி சார் ஓகே சார், சரி சார் ஓகே சார், நான் நாளைக்கு வரேன் சார், கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வேலை இருக்குது சார், 2 நாள் டைம் கொடுங்க சார், ஒரு ரெக்வஸ்டோடு, அதாவது எப்படி சொல்லணும்னா ஒரு கோரிக்கையை வைத்து பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதம் சீரும் சிறப்புமாக இருக்கும். ஆனால் கோரிக்கை வைக்கவில்லை என்றால் உங்களுக்கு மிக சோதனையான காலம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் வீண் செலவுகளும் விரய செலவுகளும் வந்து நிற்கும். அதை மிக சாதுரியமாக சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள். இல்லை என்றால் விரயமாக வெகு விரயமாக இருக்கும். ஆக வெளியூர் பயணங்களிலும் தொலைதூர பயணங்களிலும் அல்லது ஃபாரின் அப்ளை பண்ணுறவங்களுக்கும் ஒரு முறைக்கு 2 முறை ஆலோசித்து ஆலோசனை செய்து அப்ளிகேஷனை போடுங்க. அல்லது விசா அப்ளை பண்ணுங்கள், இல்லை கம்பெனிக்கு கால்ஃபர் பண்ணுங்கள். இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவங்களும் யோசனை பண்ணி, மீண்டும் சொல்கிறேன், புத்திசாலித்தனம், குறிப்பாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுற அத்தனை பேருக்குமே நிதானத்துடன் பதட்டமே இல்லாமல் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள், ஜெயிச்சிடலாம். பதட்டப்பட்டீங்கன்னா தோற்றுருவீங்க. ஆக காவல்துறையும் சட்டத்துறையும் மிக கவனமுடன் இருக்க வேண்டும். பொதுமக்களும் உறவுகளுக்கும் கவனமுடன் இருக்க வேண்டும். ஆக விருட்சகம் கவனமுடன் இருக்க வேண்டும். நன்றி, நமஸ்காரம்.